மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய்க்கு ஏற்ற ஒரு காய். இந்த காயை உணவில் அடிக்கடி சாப்பிட்டா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதுதான் வெண்டைக்காய். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரு தவறு, நல்லா ஆயில் விட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது. அந்த மாதிரி சாப்பிடும்போது பொதுவாகவே எந்த வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, நல்ல வறுவல் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே நமக்கு வந்து வேஸ்டா போயிடுதுன்னு சொல்லலாம். வெறும் சக்கையை மட்டும், அதுவும் ஆயில் நிறைய மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடுற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி தவறு செய்யாம வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது அனைவருக்குமே, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நமக்கு நிறைய பலன்கள் நம்ம உடல்ல கொடுக்குதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான பலன்கள்? முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெண்டைக்காய் மிகவும் சிறந்ததுன்னு சொல்லலாம். எலும்பு தேய்மானம் இருக்கு, பிளட் பியூரிஃபை ஆகணும், நமக்கு ரத்தத்துல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா வெண்டைக்காய் மிகவும் சிறந்ததுன்னு சொல்லலாம். எலும்பு தேய்மானம் இருக்கு, நம்ம உடல்ல கால்சியம் பிரச்சனை இருக்கு, கால்சியம் குறைபாடு இருக்கு, ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னா வெண்டைக்காயை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு, முக்கியமா சர்க்கரை நோயாளிகளுக்கும் வெண்டைக்காய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனை, சுகர் இருந்தாவே கால்ல வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், கால் பாதத்துல எரிச்சல் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது நரம்புகள் பலவீனம் ஆகிறதுனால வரக்கூடிய தொந்தரவுகள். இந்த நரம்புகள் பலவீனம் ஆகாம நம்ம வந்து எப்படி பாதுகாக்கலாம்னா, நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு. அதே மாதிரிதான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை பயன்படுத்தும் பொழுது நரம்புகள் பலமாக இருக்கும். குடல் பகுதியில பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவை வந்து செரிமானம் செய்து பெருங்குடலுக்கு அதனை வந்து தள்ளி நமக்கு மோஷனா, மலமாக வெளியேற்றுது. அந்த மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும் வெண்டைக்காய் பயன்படுது. முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு, ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவு சரி செய்யறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. இது எல்லாருமே நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. வெண்டைக்காயை வந்து நைட்ல தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை குடிக்கிறது. வெண்டைக்காய் வந்து நீல வாக்குல கட் பண்ணிட்டு ஒரு 4 to 5 வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு தண்ணீர்ல போட்டுடணும். இது கூட தேவைப்பட்ட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன பாவக்காய் வந்து கட் பண்ணி இதனோட போட்டுட்டு இந்த தண்ணீரை காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரும்போது நிறைய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பிளட் சுகர் லெவல் நமக்கு குறையும், நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். அதே மாதிரி நமக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாமினா குறைவாக இருக்கும், ரொம்ப சத்தே இல்லாத மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு வந்து மூச்சு வாங்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெண்டைக்காய் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வெண்டைக்காயை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல செல்கள்ல டீஹைட்ரேஷன் ஆகாம நமக்கு தடுக்கப்படுது. சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்க்கு, பாடி வந்து டயர்ட்னஸ் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, நடக்கும்போது கால் பாதம் எரிச்சல், இதுக்கு எல்லாருக்குமே நமக்கு வெண்டைக்காய் மிகவும் சிறந்தது. தினந்தோறும் இதை கூட்டு மாதிரியோ இல்ல பொரியல் மாதிரியோ இல்ல பச்சையாக வெண்டைக்காய் நான் சொன்ன மாதிரி தண்ணீர்ல போட்டோ நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. இதனோட சேர்த்து வேறு என்ன மூலிகை அல்லது மருந்துகளை சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத பார்க்கலாம். சரி, எந்த மாதிரியான மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா நம்ம கசப்பு, துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது மூலிகைகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா சீந்தில் சூரணம் பயன்படுத்தலாம். இந்த சீந்தில் சூரணம் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து நமக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருந்தாலும் சீந்தில் சூரணம் அப்படின்னு சொல்ற மருந்து நமக்கு சுகர் லெவலை கண்டிப்பாக குறைக்க ஆரம்பிக்குது. இத்தனை வருடங்களாக சுகர் இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொன்னாலும், இல்ல ஏற்கனவே எனக்கு வந்து சுகர் இருந்து நான் சில மருந்துகளை எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த சீந்தில் சூரணம் நமக்கு பயன்படுது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சீந்தில் சூரணம் அப்படின்ற மருந்து தினம்தோறும் ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, பிளட் சுகர்னால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதே மாதிரிதான் தினம்தோறும் சுகர் லெவல் இருக்கிறவங்க வேற என்ன பண்ணலாம்னா, வல்லாரை ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை. வல்லாரை, முடக்கருத்தான்,
இத நம்ம உணவுல சேர்த்தோ இல்ல சமைத்து, அதாவது உணவோடு சேர்த்து சாப்பிடுறது, இல்ல சாறு எடுத்து நம்ம சில உணவுகளோட, இப்ப முடக்கத்தான் அப்படின்னா அது சாறு எடுத்து நம்ம தோசையாக சாப்பிடுறது நம்ம வழக்கத்துல இருக்கு. சோ அந்த மாதிரியும் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த வல்லாரை, முடக்கத்தான் ரெண்டுமே மிக சிறந்த மூலிகைகள்னு சொல்லலாம். சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வல்லாரையை பொறுத்த வரைக்கும் சுகருக்கு மட்டும் கிடையாது, மூட்டு வலிக்கும் சரி, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி, உடல் சோர்வு, எலும்புகள் பலம் இல்லாமல் இருக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு வல்லாரை மிக சிறந்த ஒரு மூலிகை மருந்து. இப்போ குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் இதை பயன்படுத்தும் போது சுகர் லெவலும் நமக்கு குறைந்து உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பதிவுல பேசிக்கா சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னா வெண்டைக்காய் மற்றும் வல்லாரை, முடக்கத்தான், சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சீந்தில் சூர்ணத்தை பத்தி பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.